வணக்கம். வெல்கம் டு லைஃப் ஹாரோஸ்கோப். டிசம்பர் மாத ராசி பலன் நம்ம பார்க்க போகிறோம். வருஷத்துடைய கடைசி மாதம். ஸோ 2025 என்ன நடக்க போதோ ஒரு சின்ன முன்னோட்டம் அப்படி டிசம்பர் லேசாக எல்லா ராசிக்கும் தெரிய வந்துடும். அது என்னங்கிற டீட்டெயிலாக பார்க்கலாம். உங்களோட சுய ஜாதகத்தை எப்போவுமே ஒரு தடையாவது நீங்கள் ரீட் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஆஸ்ட்ராலஜி ப்ரிடிக்ஷன்ஸ்லாம் புரிய வரும். நீங்கள் கேட்டதுக்காக தான் அந்த ராசி லக்னம் காம்போலாம் கம்பைன் பண்ணி கொடுத்துருக்கேன். டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். பார்த்து புரிஞ்சுங்க. இந்த பொது பலன் எந்த அளவுக்கு உங்களுக்கு பொருத்தி அதை அனலைஸ் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு ப்ரிடிக்ஷன் அந்த மாதிரி தான் கொடுத்துட்ருக்கோம். தொடர்ந்து பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். விரைவில் 1 மில்லியன் நெருங்கிடுவோம். என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். 2025 உங்கள் எல்லாருக்கும் நல்ல ஒரு பலனை கடவுள் கொடுக்கட்டும். www.lifehoroscope.in இந்த ஒரே ஒரு வெப்சைட் மட்டும் தான் நம்மளுது. அந்த சைட்டில் உள்ள சர்வீஸை பயனுள்ளதாக பயன்படுத்துங்க. நன்றி. மகரம். நிறைய பேர் எனக்கு வாழ்த்தின ஒரு ராசி மகரம் தான். 7.5 சனி முடியுது. ஆஹா, கடவுளே, தெய்வமே, நன்றி. பர்சனலாக என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்லாம் தேங்க் பண்ணாங்க. மகரம் 7.5 சனி முடியுதுன்னு சொல்லியிருக்கேன். நல்ல விஷயம் சொல்லியிருக்கேன். நிறைய பேருக்கு கல்யாணம் ஆகணும்னு சொல்லியிருக்கேன். நிறைய பேருக்கு வேலை விஷயம், பிஸ்னஸ் நல்லா வரும், ஹெல்த் நல்லா இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்னு. ஏன்னா நிறைய பேரோட ஃபாதர், பிரதர், சிஸ்டர் எல்லாம் அவங்கவுங்க அந்த மகரத்தை சேர்ந்தவங்களாம் என்கிட்ட வேறு பர்சனலாக உங்களுக்கு தெரியாதா மகர ராசி பிஸ்னஸ் நான் க்ளோஸ் பண்ணிட்டேன்லாம் சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டாங்க. பட் என்ன செய்கிறது, அந்தந்த காலம் வரும்போது அது நெகட்டிவாக இருக்குது. அப்புறம் அதுவே பாசிட்டிவாகவும் மாறும். நிறைய பேருக்கு இந்த ஃபேமிலி லைஃப்பில் நிறைய இஷ்யூஸ். இந்த 7 சனி வரும்போது குடும்பத்தில் குழப்பம். ஏன்னா சனி கலகம் அதாவது ஒரு கலகம், ஒரு வருத்தமான சூழ்நிலை மனிதன் ஞானம் கொண்டு புரிஞ்சுக்கணும். உணர்ச்சி வசப்படக்கூடிய மனிதனால் அந்த ஞானம் கொண்டு புரிந்துக்கிறது கஷ்டம்தான். பட் அதை வேற ஒருத்தட்ட சொல்லும் போது அவங்கள அதை உணர்த்தணும். அவ்வளோதான். சூழ்நிலையால் நடக்கக்கூடிய பலனை நிரந்தரமானது எடுத்துக்கக்கூடாது. ஸோ மகரம், நல்ல காலத்தை எதிர்நோக்குறீங்க. நிறைய நல்ல விஷயமாக ஷேர் பண்ணிங்க. அதுக்கு என்னோடய மனமாத நன்றி. இப்போ டிசம்பர் மாதம் 2024 பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா உங்களுக்கு டிரான்சிட்டை பொறுத்த வரைக்கும் சுக்கிரன் மகரத்திலே வந்திருக்கார். ரொம்ப நல்ல விஷயம். சுக்கிரன் அதிர்ஷ்டமான ஒரு கிரகம் மகரத்துக்குள்ளே. சனி 2nd ஹவுஸில், புதன் 11th ஹவுஸில், குரு 5ல். குருவுடைய பார்வை சுக்கிரன் மேலே. செவ்வாய் 7 பட்டு வக்ரம். பட் சுக்கிரனுடைய பார்வை செவ்வாய் மேலே. பரவாயில்ல, பிளானரி பொசிஷன்லாம் கொஞ்சம் மகரம்க்கு டிசம்பர்லேயே கொஞ்சம் சாதகம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ ஃபேவரபுளாக இருக்குது. வேலை விஷயம் அதுக்குண்டான பிளான், பிஸ்னஸ் விஷயம் அதுக்குண்டான ஒரு பிளான், ஃபினான்ஷியல் மேட்டர்ஸ் அதுக்குண்டான ஒரு பிளான். சூப்பராக. சுக்கிரன் ஃபஸ்ட் ஹவுஸ் தான். என்ன தெரியுமா, உங்கள் தலையில் சுக்கிரன் வந்துட்டார்னு அர்த்தம். தலையில் சுக்கிரன்னா என்னென்னா அதிர்ஷ்டம். ஒரு அதிர்ஷ்ட தேவதை அப்படின்றவங்க உங்கள் தலையில் டச் பண்ணால் எப்படி இருக்கும்? அதிர்ஷ்ட தேவதை, ஒரு 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 பொற்காசு. உங்களுக்கு புத்தியில் பாசிட்டிவ் திங்கிங். பாசிட்டிவ் பிளானட் எப்போல்லாம் ஃபஸ்ட் ஹவுஸ் வருதோ பாசிட்டிவ் திங்கிங் வரும். ஸோ பாசிட்டிவ் திங்கிங், லக்கு, ஃபேவர், ஒரு தடை போயிடுது, ஒரு விஷயம் பாசிட்டிவாக நடக்குது, அதிர்ஷ்டமாக தெரியுது, காதல் இனிக்குது, ரிலேஷன்ஷிப்லாம் திரும்பவும் ரீயூனியன் ஆகலாமா, பேச்சுவார்த்தை பண்ணலாமா, திரும்பவும் சேரலாமா, இல்லை சுமூகமாக முடிச்சிடலாமா, இது மாதிரியான திங்கிங்கை கொண்டு வந்துடும். சில பேருக்கு நான் அடுத்த லைஃப் போகவே மாட்டேன் நினச்சவங்களாம் இந்த முறை அக்ரி பண்ணுவாங்க, ஓகே சொல்லுவாங்க. சில பேர் கல்யாணமே வேண்டாம்னு சொன்னவங்களாம் ஒரு முடிவுக்கு சரி பாருங்களேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையை அது கொடுக்கும். சில பேர் என்ன பண்ணுவாங்க, மகர ராசியில் பிறக்கிறவங்க, வேலைக்கே போகாதவங்க, இல்லை வேலையே இல்லை, நான் இப்படி வேலை கிடச்சா தான் போவேன், நான் அப்படி வேலை கிடச்சா தான் போவேன், நான் இங்கே கிடச்சா தான் போவேன், நான் எனக்கு இவ்வளோ சம்பளம் கொடுத்தா தான் போவேன். இந்த முறை சுக்கிரன் வந்தபோது என்ன பண்ணுவார், நான் போகிறேன், ஏதோ ஒன்று போகிறேன், நான் இந்த ஃபேமிலிக்காக நான் கான்ட்ரிபியூட் பண்ணுறேன், அவருடைய ஸ்டைல் அது எடுத்துப்பார். அடுத்தது நம்ம பார்க்குறது என்னென்னா குருவுடைய பார்வை, அடிஷ்னல் சப்போர்ட். இந்த சப்போர்ட் என்ன பண்ணணும், இன்னும் அந்த மோட்டிவேஷன் தரும். இது வரைக்கும் எல்லாரும் மகர ராசியை திட்டிக்கிட்டே இருந்தாங்க. நீ அதை செஞ்சுருக்கலாம், இதை செஞ்சுருக்கலாம், இப்படி செஞ்சுருக்கலாம், அப்படி செஞ்சுருக்கலாம், இது ஏன் அப்படி பண்ணல, இது ஏன் அப்படி பண்ணல, ஒரு மாதிரி போட்ட ஒரு ஆளை வாட்டி வதச்சி எல்லாரும் சேர்ந்து ஒரு மாதிரி திட்டி இது ஒரு மாதிரி திணறடிச்சு அதெல்லாம் இப்போ என்ன பண்ண போகுது, பாசிட்டிவாக நிறைய பேர் சரி உன் நேரம் போல் அதான் அப்படி நடந்துட்டேன், இப்போ நல்லா தான் இருக்குது, ட்ரை பண்ணு, மூவ் பண்ணு, ஒரு முயற்சி பண்ணு, ஒரு விஷயத்தை நீங்கள் ஏன் பண்ணக்கூடாது, ஏன் இதை நீங்கள் ட்ரை கூட பண்ணக்கூடாது, ஏன் இதை நீங்கள் கன்சிடர் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையை உருவாக்குது மகரம். மேரேஜ் ரிலேஷன்ஷிப்லாம் இந்த மாதம் நல்லா இருக்குது. குரு பார்வையில் சுக்கிரன் பார்வையில் செவ்வாய். அப்படி இப்படி எப்படின்னா எல்லாருக்கும் ஓகே, இந்த பையன் ஓகே, இந்த பொண்ணு ஓகே, முடிச்சிடலாம், ஃபேமிலி ஓகே, ஐ திங்க் வி ஆர் ஓகே, கன்வின்ஸ்ட்.
ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க, ஃபேமிலியில் சொல்கிறீங்க, இது வரைக்கும் எதிர்ப்பு, 7.5 சனி முடியவே முடியாது, தலைகீழ நில முடியாது, நாங்கள் ஏற்றுக்கவே மாட்டோம், நோ. இப்போ கன்சிடர் பண்ணுவாங்க, அப்ரோச் பண்ணலாம், கன்சிடர் பண்ணுவாங்க. ஸோ ஒரு வரன் முடியுது, ஒரு கல்யாணம் நடக்கிறது, அதுக்குள்ள காலங்கள் அப்படி நெருங்கி எட்டி பார்த்து ஒரு சுப காரியம் பேச்சு அப்படி இப்படி வர்றதுக்கெலாம் ஒரு வாய்ப்பை வந்து தேடி 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 உங்களுக்கு ஒரு எனர்ஜி வருது. இப்போ தான் உங்களுக்கே ஒரு கான்ஃபிடென்ஸ் வரும். மகரம் ஒரு புதிய திருப்பம், ஒரு புதிய மாற்றம். டிசம்பர்லேயே நல்லா ஆக்டிவேஷன் இஸ் வெரி குட். வாகனம் வாங்கணும், ரொம்ப நாளாக வண்டி பழுது, ரிப்பேரு, பிரச்சனை, ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு, அதாயிடுச்சு, இதாகிடுச்சு, பங்க்சராக போகுது, மாற்றிடலாம். நியூ இயர் ஆஃபர், ஒரு வண்டியை மாற்றிடலாம். எஸ், கேன் ட்ரை. கொஞ்சம் எனக்கு பிடிச்ச ட்ரெஸ்லாம் வாங்கணும், கொஞ்சம் எனக்கு பிடிச்ச மொபைல் வாங்கணும், கொஞ்சம் எனக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கணும், எனக்கு பிடிச்ச மாதிரி நான் லைஃப்பை ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக நான் வாழணும், இந்த இன்ட்ரெஸ்டிங்காக மாற்றிக்கணும், சேஞ்ச் பண்ணிக்கணும். ஐ ஹவ் டு சேஞ்ச் மை செல்ஃப். எனக்கு ஒரு மோட்டிவேஷன் வந்திருக்கு, இந்த வருஷம் நான் விட மாட்டேன், ஹெல்த்தை நான் கேர் எடுத்துப்பேன். இது வரைக்கும் உடம்புல இருக்கிற நோயெல்லாம் நானே சரி பண்ணிடுவேன். நான் ஓடுவேன், ஜிம்முக்கு போவேன், ஒர்க் பண்ணுவேன், அது பண்ணுவேன், இது பண்ணுவேன், ஏதாவது ஒன்று பண்ணுவேன். இதெல்லாம் வந்து பாசிட்டிவாக நம்ம இந்த பாசிட்டிவெல்லாம் சுக்கிரன் தரும். ஒரு கிரகம் போதும் ஒரு மனிதனை மாற்றுறதுக்கு, ஒரே ஒரு சிந்தனை போதும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை மாற்றுறதுக்கு, ஒரே ஒரு ஆக்ஷன் போதும் ஒரு மனிதனுக்கு வந்து ஒரு சக்ஸஸ் ஃபாலோ பண்ணுறதுக்கு. இது எல்லாமே ஜஸ்ட் ஒரு சின்ன டாட் தான். இந்த டாட், அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் தான் நம்ம நிறைய பேருக்கு தெரியாது. அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் கிடைச்சா பிடிச்சிடும் ரூட். மகரம் அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் ரொம்ப நாளாக மறைந்திருந்தது, அந்த மறைந்திருந்ததெல்லாம் இப்போ வெளியில் வரும், உங்களுக்கு அந்த பலன் தரும். அடுத்த விஷயம் நம்ம பார்க்குறது என்னென்னா, மாணவர்களுக்கு ஒரு மாதிரி ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு. சில பேருக்கு சீட்டு கிடைக்கல, சில பேருக்கு வந்து ட்ரை பண்ணது கிடைக்கல, சில பேருக்கு ட்ரை பண்ண காலேஜில் இல்லை, சில பேருக்கு ட்ரை பண்ண யூனிவர்சிட்டி இல்லை, சில பேர் ட்ரை பண்ண லெவலுக்கு மைண்டு வந்து ஒரு பாசிட்டிவாக ஃபோக்கஸில் இல்லை. அதெல்லாம் மாறும், அதெல்லாம் ஒரு உற்சாகத்தை கொடுக்கும். இது வரைக்கும் திட்டிகிட்டே இந்த பேரண்ட்ஸ் கூட இப்போ பாசிட்டிவாக மோட்டிவேட் பண்ண வருவாங்க, சொல்லுவாங்க, பரவாயில்ல விடு, பார்த்துக்கலாம், இந்த முறை ட்ரை பண்ணு, விடாத, ஜெயிச்சிருவேன். அவங்க வாயாலே ஒரு நல்ல விஷயங்கள்லாம் வரும். அதுதான் நேரம் மாறிடுச்சுன்னா நம்ம காதில் நல்ல செய்தியாக வந்துட்டுருக்கோம். நேரம் ஒரு மாதிரி பண்ணிகிட்ருக்குன்னா தேவையில்லாமல் நம்மளை வந்து டிஸ்கரேஜ் பண்ணுவாங்க, அழுத்துவாங்க, இல்லை அவங்க சொல்கிறதே நமக்கு பிடிக்காது. தட்ஸ் டைம். ஸோ இப்போ அந்த நல்ல டைம் வருது உங்களுக்கு. இல்லத்தரசிகள், ஃபேமிலி ப்ரெஷர், ஃபேமிலி ஸ்ட்ரெஸ், ஃபேமிலி ப்ரெஷர், ஃபேமிலி ப்ரெஷர் அதெல்லாம் இப்போ குறையுது. பிபி இல்லை, சுகர் குறையுது, ஸ்ட்ரெஸ் குறையுது. உங்களுக்கே ஒரு மாதிரி அந்த ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட்டு மாறுது. எதிர்பார்த்தது கொஞ்சமாவது நடக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையை கொடுக்குது. ஏதோ ஒரு வகையில் ஒரு ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் உங்கள் லைஃப்பை கொண்டு போகுது. மகரம் இதெல்லாம் நல்லா இருக்குது. டிசம்பர் 2024 வாய்ப்பு, புதிய வாய்ப்பு, புதிய பலன், திருப்பம், வாழ்க்கையில் ஒரு திருப்பம். ஹெல்த் நல்லா ஒரு சுக்கிரன் எப்போல்லாம் ஃபஸ்ட் ஹவுஸ் வருதோ அவங்களாம் ரொம்ப இளமையாக ஃபீல் பண்ண வைக்கும். என்னால் நடக்க முடியாமல் நல்லா நடக்கிறேனே, எனக்கு கால் வலி போயிடுச்சே, எனக்கு உடம்பு வலி போயிடுச்சே, எனக்கு ஒரு மாதிரி டல்லாக டல்னஸ் போயிடுச்சே, எனக்கு பாடி பெயின் சரியாயிடுச்சு, எனக்கு தலைவலி சரியாயிடுச்சு, எனக்கு கோல்டு காஃப்லாம் சரியாயிடுச்சு, நான் ஏதோ ரொம்ப எனர்ஜெட்டிக்காக ஃபீல் பண்ணுறேன், எனர்ஜியாக இருக்குது எனக்கு, நான் என்னால் முடியும், ஐ கேன், நானும் வந்து ஸ்போர்ட்ஸில் ஜாயின் பண்ணுறேன், நானும் விளையாடுறேன். அந்த மாதிரி ஒரு இன்னும் சொல்லப்போனால் சீனியர்ஸு கூட திடீர்னு தோணும், ரொம்ப ஃபிட்டாக இருக்கிற மாதிரி இருக்கேன், 7 செஞ்சு முடிஞ்சோடனே ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கேன், ஐ எம் ஓகே நவ், எனக்கு ஆப்ரேஷன் சக்ஸஸ் ஆகிடுச்சு, ட்ரீட்மெண்ட் சக்ஸஸ் ஆகிடுச்சு, டாக்டரோட சப்போர்ட் எல்லாம் கிடச்சிது, ஐ எம் ஓகே நவ் அப்படிங்கிற மாதிரி சொல்கிற மாதிரி ஒரு நல்ல ஒரு பலனை கொண்டு வருது. ஓவரால் மகரம் என்ன வயதில் எடுத்தாலும் சரி, அவங்க வயசுக்கு சில போராட்டங்கள், சில பாதிப்பு, சில வருத்தம், பெயின். இப்போது சந்தோஷமாக நல்ல செய்தியாக இந்த ஸ்வீட்ஸ் எப்போ கொடுப்போம், நம்ம வந்து ஒரு நல்ல விஷயத்தை அச்சீவ் பண்ணிட்டோம், இல்லை ஏதோ ஒரு நல்ல விஷயம் மாறிடுச்சு, ஏதோ ஒரு வீடை மாற்றிட்டோம், ஏதோ ஒன்று வாங்கிட்டோம், ஸ்வீட்ஸ் ஷேர் பண்ணுவோம். எடுத்துங்க, ஐ வாண்ட் டு ஷேர் மை ஒரு பாசிட்டிவ் விஷயத்தை நான் ஷேர் பண்ண போகிறேன், எனக்கு நடந்த நல்ல விஷயத்தை நான் ஷேர் பண்ண போகிறேன். அந்த மாதிரி அந்த டைம் இப்போ ஸ்டார்ட் ஆகிருக்கு. யூ கோயிங் டு ஷேர் ஸ்வீட்ஸ் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி. குட் லக். இப்போ நீங்கள் பார்த்தது டிசம்பர் மாதத்துக்கு உண்டான பிளானட்டரி பொசிஷனை பேஸ் பண்ணி அதை பற்றி ஒரு ரிசர்ச் பண்ணி அதுக்கு ஒரு ப்ரெடிக்ஷனை கொடுத்துருக்கோம். இது ஒரு பொது பலன். இது வந்து ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியாக கொடுத்துருக்கு. இது வந்து நீங்கள் தனிப்பட்ட முறையில் அது உங்களுக்கு 100% பொருந்துமானால் அந்த அளவுக்கு அது பொருந்தாது. பட் டு த மேக்ஸிமம் அது என்ன பொருந்தும்.
அதோடு சேர்த்து உங்கள் லக்னம் என்ன அப்படிங்கிறத நான் பார்க்க சொல்லியிருக்கேன். அதுக்கு நிறைய பேர் இன்னும் கூட கேள்வி கேட்குறீங்க. நான் தொடர்ந்து அதுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ராசி அப்படிங்கிறதுக்கு ஒரு வீடியோ, லக்னம் அப்படிங்கிறது நீங்கள் ராசியிலே அந்த பேரை வச்சு ஒரு வீடியோ. உதாரணத்துக்கு நீங்கள் வந்து கடகராசி, லக்னம் வந்து மகரம் அப்படின்னா கடகராசியும் பாருங்கள், மகர ராசியும் பாருங்கள். அப்போ உங்களுக்கு புரிஞ்சிடும் தசா புத்தி என்ன. இதை மைண்டில் ஏற்றிங்க. தசா புத்தி தெரியலனா அதுக்கு தான் உங்கள் பேர்த் சார்ட்டை ஒரு முறையாவது பாருங்கள். உங்கள் ஜனன நட்சத்திரம் என்ன, அதை பேஸ் பண்ணி உங்கள் வயசுக்கு ஒரு தசா புத்தி மாறிட்டே இருக்கும். 9 கோள்களும் தசையை ரூல் பண்ணும். அதில் என்ன பீரியடில் இருக்கீங்கன்னு தெரிஞ்சுங்க. அது ரொம்ப முக்கியம். அந்த மாதிரி டீட்டெயில் ஹாரோஸ்கோப் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் www.lifehoroscope.in இந்த வெப்சைட்டில் உங்களுடைய ஹாரோஸ்கோப்பை அப்ளை பண்ணி எடுத்துக்க முடியும். அதர் சர்வீஸும் ஆட் பண்ணியிருக்கேன். வாஸ்து ரிலேட்டடான டவுட்ஸ் ஃபுல்லாக கிளாரிஃபிகேஷன் லேர்ன் வாஸ்துன்ற டைட்டிலில் கொடுத்துருக்கேன். நியூமராலஜி இப்போது 2025க்குள்ள பலனும் கொடுத்துருக்கோம். ராசி லக்னம் காம்போவும் 2025 கொடுத்துருக்கு. நியூ இயர் ப்ரிடிக்ஷனும் கொடுத்துருக்கேன். சனி பெயர்ச்சி வரைக்கும் நான் ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்தாச்சு. அடுத்து ராகு கேது குருலாம் வருவாங்க. பட் அதை அடுத்த வருஷம் பார்த்துக்கலாம். எல்லா மாதமும் தொடர்ந்து வந்து ஆஸ்ட்ராலஜி ரிலேட்டடாக இந்த சப்போர்ட் வந்து நான் ஏன் பண்ணுறேன்னா, என்ன சில பேர் கேட்டாங்க, நீ வந்து இந்த ஹாரோஸ்கோப்பை டெய்லி காலையிலேயே பார்த்துருவியா, எழுந்தவுடனே ஃபஸ்ட் ஹாரோஸ்கோப் பார்த்துருவியா, பார்த்து தான் டே பிளான் பண்ணுவியா? நான் அப்படி பிளான் பண்ண மாட்டேன். பட் எனக்கு ஆல்மோஸ்ட் அந்த டெய்லி அந்த ஸ்டார்ஸ்லாம் தெரியும் இல்லையா, எந்த ஸ்டாரில் பிளான்ட் மூவ் ஆகிட்டுருக்குன்னு. பட் நான் எப்படி அதை யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா, பர்சனலாக இப்போ மந்த்லி ட்ரான்சிட் ப்ரிடிக்ஷன் நான் எப்படி கொடுக்குறனோ அதே தான் எனக்கு ஃபிக்ஸ் பண்ணிக்குவேன். ஸோ மந்த்லி ட்ரான்சிட் ப்ரிடிக்ஷன் வந்து உங்களுக்கு நான் கொடுக்கும்போதே என்னோடய ராசிக்கு அது எப்படி மூவ் ஆகுது, என்ன நடக்க போகுது, என்ன ப்ளஸ் மைனஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டால் கொஞ்சம் மைண்டில் ஏற்றிக்கும். என்ன தான் நடக்கிறத தடுக்க முடியாது, பட் முடிஞ்ச அளவுக்கு அதை பிளான் பண்ணிடலாம். ரெண்டாவது, இந்த டெய்லி விஷயத்தில் என்னென்னா, ஏதாவது ஒரு புதுசாக பண்ண போகிறோம், இல்லை ஏதோ ஒரு முயற்சி பண்ண போகிறோம், யாரையோ ஒருத்தரை சந்திக்க போகிறோம், இல்லை ஏதோ ஒரு விஷயத்தை அப்ளை பண்ண போகிறோம். அது எப்படி நடக்கும் அப்படிங்கிறத அந்த டே ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். அந்த டேயில் உள்ள ஸ்டார் அது நமக்கு ஃபேவரான ஸ்டாரா, அது நமக்கு கை கொடுக்குமா, அன்றைக்கி செய்கிற செயல் வந்து எந்த அளவுக்கு வெற்றி அடையும், இதெல்லாம் அந்த ஹோரை இதெல்லாம் டெஃபினட்டாக பார்க்கறது உண்டு. எல்லா சமயம் பார்க்குறோமோ இல்லையோ, எல்லா சமயம் அப்படி அதை நிமிஷத்துக்கு நினச்சி வாழ முடியாது. அது சாத்தியமே இல்லை. அப்படி நானும் இந்த ப்ராக்டிஸை வந்து உங்களை பண்ணவும் சொல்லலை. சில பேர் அதுவே ஒரு ப்ராக்டிஸெல்லாம் வச்சுருக்காங்க. பட் நான் அப்படிலாம் ரெக்கமெண்ட் பண்ணல. நான் சொல்கிறது ஒரு மந்த்லி ஒன்ஸ் ஒரு ரீடிங். அதே மாதிரி உங்களுக்கு வந்து டெய்லி ஸ்டார்ஸ்லாம் பார்க்க தெரியுதுன்னா அது நீங்கள் பர்சனலாக யூஸ் பண்ணிக்கலாம். பர்டிகுலர் ஏதாவது ஒரு விஷயம் பண்ண போகிறீங்க, முயற்சி எடுக்க போகிறீங்க, ஒரு டாக்டர் சந்திக்கலாம், ஒரு அப்ளிகேஷன் வாங்கி நீங்கள் ஃபில் பண்ணி ஏதோ ஒரு விஷயத்துக்காக அப்ளை பண்ணலாம், லோன் ட்ரை பண்ணலாம், ஒரு திருமணத்துக்கு வரன் பார்க்க போகலாம், இல்லை வரனை செலக்ட் பண்ணலாம், அன்றைக்கி தான் நீங்கள் ப்ரொஃபைல் வந்து அப்லோட் பண்ணலாம். இந்த மாதிரி நல்ல விஷயங்களை நீங்கள் முதல்ல செய்யும்போது அந்த நாள் நமக்கு சாதகமாக இருந்ததுன்னா நிச்சயமாக அதோடைய தொடர்ந்து அந்த பயணம் அப்படிங்கிறது சக்ஸஸ் கொடுக்கும். இவ்வளோதான் விஷயம். ஒரு வீடு வாங்குறீங்க, ஒரு வீடு மாற்றுறீங்க, ஒரு வாகனம் வாங்குறீங்க, ஒரு வாகனத்துக்கு வந்து நீங்கள் வந்து செலவு செய்கிறீங்க, உங்கள் குழந்தைங்களை வந்து படிக்க வைக்கிறீங்க, அவங்களுக்கு ஏதோ ஒரு புக்ஸ் வாங்கி கொடுக்குறீங்க. இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ண தான் ஆஸ்ட்ராலஜி. பிளானட்டரி பொசிஷனை வந்து நம்ம வந்து அதாவது கிரகங்கள் உண்மையிலேயே பலன்லாம் தருமான்னு நிறைய பேர் கேட்டாங்க. நான் பர்சனலாக பேசும்போது என்னுடைய அனுபவத்தில், எனக்கு தெரிஞ்ச அறிவுக்கு என்னுடைய அனுபவத்தில் கிரகங்கள் பொய்யும் சொல்கிறதில்லை, அது தவறுறதும் இல்லை. மேபி அதை நாம் தவறாக புரிஞ்சிக்கலாம், இல்லை சரியாக யூகம் பண்ணாமல் போகலாம். பட் யூகம் சரியாக பண்ணோம்னா அது நிச்சயமாக அதோட பலனை க்ளீனாக கொடுத்துரும். இதுதான் என்னுடைய கருத்து. ஸோ ஆஸ்ட்ராலஜி சர்வீஸ் வந்து தொடர்ந்து நான் பண்ணுறதுக்கு மெயின் காரணம் இது வந்து நிறைய பேர் எங்களுக்கு பர்சனலாகவும் தேங்க் பண்ணியிருக்காங்க, என்னை மீட் பண்ணவங்களும் தேங்க் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி வந்து ஒரு கைடன்ஸ் வந்து கொடுக்கும்போது அது வந்து அவங்களுக்கு பயனுள்ளதாக, ஒரு ஆபத்தான காலம் ஒன்றை செய்யாதீங்கன்னு தடுக்கிறோம், ஒரு நல்ல காலம் ஒன்றை எப்படியாவது செஞ்சு முடிங்கன்னு சொல்லி அவங்கள ஊக்கப்படுத்துகிறோம். ஸோ அந்த டிரான்சிட் வந்து என்னென்னா ஃபேவரபுளாக இல்லை அன்ஃபேவரபுளான்னு கணிக்கிறது மட்டும் தான் நம்மளுடைய வேலை. அதை அவங்களுக்கு கொடுக்கும்போது அவங்க அதை பாசிட்டிவாக கொண்டு போகிறாங்க. சில பிரச்சனைக்கு சொல்யூஷன் இருக்குது, சில பிரச்சனைக்கு சொல்யூஷன் இல்லாமல் அதை கடந்து போகிறது நல்லது, சிலதை மறந்து போகிறது நல்லது, சிலதை விட்டுறது நல்லது, சிலதை நம்ம எடுத்துக்கிறது குட் லக். இந்த மாதிரி புரிதல் தான் இந்த ஆஸ்ட்ராலஜி நம்ம போகிறோம். ஆஸ்ட்ராலஜி வந்து வெறும் கேல்குலேஷனும் கிடையாது, அது ஒரு லாஜிக்காக நீங்கள் கனெக்ட் பண்ணியும் பார்க்கணும். ஒரு லாஜிக்காக கனெக்ட் பண்ணும்போது தான் அது புரியும். ஸோ இதெல்லாம் என்னுடைய தனிப்பட்ட அனுபவத்தை நான் கொஞ்சமாக உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிறேன். தொடர்ந்து பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கு உறவுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லைஃப் ஹாரோஸ்கோப். இஸ் பாய் ஃப்ரம் சங்கர் நாராயண். வணக்கம்.